குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது நாள் வரைக்கும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இனிமேலும் பாருங்கள், பார்த்துட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். போகிற வீடியோ எல்லாத்தையும் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது புரியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே. இப்போ வந்து குடும்பத்தில் சந்தோஷத்தை எப்படி உருவாக்குறது, எப்படி பண்ணுன்னா குடும்பத்தில் சந்தோஷம் வரும், அதாவது பிரச்சனை இல்லாமல் சந்தோஷம் மட்டும் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ என்ன அப்படின்னா, ஹஸ்பண்டு வேலைக்கு போவாங்க, ஒய்ஃப் வீட்டில் இருக்காங்க. அப்படிங்கிற வீட்டில் இருக்கவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். ஹஸ்பண்டும் வெளியே வேலைக்கு போயிட்டு வரவங்களும் டயர்டாக வருவாங்க, அவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அப்படிங்கும்போது எல்லாத்தையும் வந்து இப்படி இருக்கும்போது இப்படியே போய்கிட்டே இருந்துச்சுன்னா நல்லா இருக்காதுல்ல. அப்போ நம்ம குடும்பத்துக்குன்னு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். வீட்டு வேலைகள் இருந்துகிட்டு தான் இருக்கும், அதுக்கும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு, அதே மாதிரி ஹஸ்பண்டும் ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள், என்றைக்கோ ஒரு நாள் தன்னோட குடும்பத்தோட பொண்டாட்டி பிள்ளையோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருக்கணும்னு யோசிக்கணும். சரிங்களா? அவங்களுக்குன்னு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தான் அவங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். வீட்லேயே அடைஞ்சே கிடக்குறாங்க, வீட்டு வேலையை பார்க்க, பிள்ளைகளை பார்க்க, உங்களை பார்க்க இப்படியே இருக்கிறாங்க, அவங்களுக்கும் போர் அடிக்கும். அதே மாதிரி நீங்களும் வெளியில் போய் வேலைகளை பார்த்துட்டு வர, வீடு வேலை ஆஃபீஸு அப்படின்னு போகும்போது உங்களுக்கும் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். இதே இது ஒரு நாளைக்கு டைம் கிடைக்கும்போது, வாரத்தில் ஒரு நாளோ இல்லை மாதத்தில் ஒரு நாளோ பொண்டாட்டி பிள்ளைகளை கூட்டிகிட்டு எங்கேயாவது கோயில்களுக்கோ இல்லை ஏதாவது சுற்றி பார்க்கவோ இல்லாத வெளியூர்களுக்கோ போயிட்டு வந்தோம்னா மனசுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி ஒய்ஃபுக்கும் கொஞ்சம் ரிலீஃபாக, வீட்டிலேயே அடைஞ்சு கிடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருக்கும். சரியா? கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி விஷயத்துல நம்ம வந்து பண்ணோம்னா குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கடுத்து என்னன்னா, இப்போ வந்து பிறந்தநாள் எல்லாத்துக்குமே வரும், ஹஸ்பண்டுக்கு வரும், ஒய்ஃபுக்கு வரும். இப்படிங்க பிள்ளைகளுக்கு நம்ம எப்பயுமே வருஷம் பண்ணுறது தான். ஆனால் இது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு மேரேஜுக்கு முன்னாடி எல்லாம் பண்ணியிருப்போம். மேரேஜுக்கு அப்புறம் அதை கண்டுக்கவே மாட்டோம். பிள்ளைகளை பார்க்கறதுனால நம்மளோட பிறந்தநாள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டுக்க மாட்டோம். அப்படி இருக்கும்போது தன்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து இப்போ பிறந்தநாள் வருது அப்படிங்கும்போது ஒய்ஃபு வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன சர்ப்ரைஸ், அதாவது தங்கம் வைரம் அப்படின்னு தான் நம்ம வாங்கி கொடுக்கணுங்கிறதுலாம் இல்லை. அவங்களுக்கு பிடிச்சது ஒரு சின்ன விஷயத்தை, ஒரு ப்ரிட்டிங்ஸு இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி ஒய்ஃபு வீட்டிலேயே இருக்கிறாங்க, நம்மளுக்காக தான் இருக்கிறாங்க. அவங்க என்ன தான் படித்தாலும் தன்னோட குடும்பத்துக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டு வேலைக்காரி மாதிரி இருக்காங்க. அப்படிங்கிற நம்மளுக்காக தானே இருக்காங்க அப்படின்ட்டு ஹஸ்பண்ட் என்ன ஒரு சின்ன சர்ப்ரைஸ், ஒரு ஹாப்பி பர்த்டேன்னு சொன்னால் கூட அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஒரு சில வீட்டிலலாம் அதை கண்டுக்கவே மாட்டாங்க. பிறந்தநாள் வந்தாலும் சரி, அது இது வெட்டிங் டே வந்தாலும் சரி, எதையுமே கண்டுக்க மாட்டாங்க. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு தெரியும், ஆனால் அதை கண்டுக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஹிட் இதை போய் இதை சொல்லலாமா அப்படி இருக்காதுங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஏதோ ஒரு வார்த்தை ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னோம்னா, இல்லாட்டி பிறந்தநாள் வாழ்த்துக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு ரொம்ப எத்தனை பேர் சொல்லுவாங்க. சொன்னாலும் நீங்கள் சொல்லணும்னு எதிர்பார்ப்பாங்கல்ல. அப்படி எல்லா வீட்லேயுமே இந்த இது இருக்கும், ஆனால் வந்து வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. சரிங்களா? அதை புரிஞ்சு நடந்துக்காங்க. அவங்களுக்கும் ஒரு விஷ் பண்ணிட்டோம்னா அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரிங்களா? அதாவது சின்ன ஒரு இதை ஒரு பூ வாங்கி கொடுத்துடலாம், பிறந்தநாள் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஆசைப்படுறது என்னென்னா, அவங்க காசு கொடுக்குறது, நீங்கள் காசு எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். சரிங்களா? அந்த காசுலாம் அவங்களுக்கு ஒரு பெருசாகவே தெரியாது. அதை வந்து குடும்பத்துக்கு இந்த செலவு போட்டால் நம்மளுக்கு செலவு பண்ணுறத விட குடும்பத்துக்கு போட்டுக்கலாம்னு தான் அவங்க நினைப்பாங்க. சரிங்களா? இது நீங்கள் ஒரு 10 ரூபாய்க்கு பூ வாங்கிட்டு வந்து கொடுத்தா கூட அது அவங்களுக்கு பெரிய சந்தோஷம். அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதாவது ஒய்ஃபுக்கு வந்து ஒரு முறை பூ வாங்கிட்டு வந்து கொடுத்தா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் காசு கொடுக்கறது 1000 ரூபா கொடுத்தாலும் 10 ரூபா பூக்கு ஈடாகாது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த மாதிரி அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம செய்ய பழகிட்டோம்னா குடும்பத்தில் பிரச்சனை வராது. சரிங்களா? அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும். சரி, நம்ம ஹஸ்பண்டு இப்போ வெளியூரில் இருந்து வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ ஒரு வாரம் கழிச்சு வர்றாங்க. அப்படிங்கும்போது சரி, நம்ம ஹஸ்பண்ட் வர்றாங்க, நம்மளுக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க. தெரியும் நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் நம்மளுக்கு அதுகளுக்கு என்ன பிடிக்குமோ அதை சரி வாங்கிட்டு வர்றது எல்லாத்துக்கும் குடும்பத்துலேயும் இருக்குது. ஆனால் அந்த குடும்பத்தில் எல்லாத்துக்கும் வாங்கிட்டு வருவாங்க, ஆனால் ஒய்ஃபை மறந்துடுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஒய்ஃபுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கும்ல, சரி எல்லாத்துக்கும் வாங்கிட்டு வராங்க, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்களுக்காகவே இருக்கும், ஆனால் நம்மளை மறந்துடுறாங்களே அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்களே. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு 100 200 ஒரு சேலை அப்படிங்கும்போது ஒரு சின்ன சர்ப்ரைஸ், ஒரு சேலை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டா கூட அவங்க ரொம்ப பரவாயில்ல. அதாவது அவங்கள்ட்ட இங்கே காஸ்ட்லி என்ன வேணாலும் இருக்கலாம், சேலையெல்லாம் நிறையா வச்சுருக்கலாம், இருந்தாலும் நீங்கள் வாங்கி கொடுக்கறதுக்கு மதிப்பு அதிகம். அவங்க வந்து அதை பெருசாக நினைப்பாங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தில் அவங்களோட எதிர்பார்ப்புகளை புரிஞ்சு நீங்கள் நடந்துக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து வந்து என்னென்னா, அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, தன்னோட ஹஸ்பண்டு என்கிட்ட நல்லா பேசணும், மனசு விட்டு பேசணும். நீங்கள் பேசினா தான் அவங்களுக்கு வந்து அவங்க மனசில் இருக்கிறத உங்கள்கிட்ட ஃப்ரீயாக சொல்ல முடியும். நீங்கள் பேசாமல் எப்போ பார்த்தாலும் சிறுன்னு பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க
அவங்க என்ன வேதனைப்படுறாங்க, அவங்களுக்குள்ள என்ன கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமே போயிடும். அவங்க வேறு ஏதாவது பிரச்சனையில கூட மாட்டியிருக்கலாம். அந்த பிரச்சனையை உங்கள்கிட்ட சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா யாராக இருந்தாலும் அன்பாக பேசுகிற மட்டும் தான் நம்ம மனசு விட்டு நம்ம கஷ்டத்தெல்லாம் சொல்லணும்னு தோணும். அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஏதாவது அங்கே ஆஃபீஸில் இருக்க கோவத்தில் இங்கே வந்து வீட்டில் காட்டும்போது அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்கள்ட்ட பேசுறதுக்கு நம்ம பேசாமே இருந்தோம்னு நினச்சிட்டு அவங்க மனசுக்குள்ள வச்சுட்டு அவங்க உடம்பு ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்கும். அப்படிங்கும்போது அப்போ அப்படியே அவங்களும் கண்டுக்காமல் இப்படி உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு சங்கடப்பட்டு இப்படியே விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோ, அது பெரிய பிரச்சனையாகி கடைசியில் அவங்க டெத் ஆகிற வரைக்கும் கூட போயிடும். அவங்க இருக்கும்போது யாருமே இருக்கும்போது அவங்க அருமை புரியாது. சரிங்களா? அவங்க இல்லாதப்போ தான் அவங்களோட கஷ்டம், இல்லாதப்போ ஃபீல் பண்ணி வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. இருக்கும்போதே அவங்கள பற்றி புரிஞ்சு நம்ம அவங்க என்ன கஷ்டத்தில் இருக்காங்க, அவங்க சொல்ல வர்றது நம்ம கொஞ்சம் காது கொடுத்து கேட்டோம்னா அவங்களோட பிரச்சனையும் முடிஞ்சு போயிடும். அதான் வந்து அதுக்கான தீர்வையும் நம்ம கண்டுபிடிச்சி அதை குணப்படுத்திடலாம். சரிங்களா? ஒரு சில விஷயங்களில் அவங்களோட தேவைகளை பார்த்து நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும். சரிங்களா? உடல் ரீதியாகவும் சரி, மனசு ரீதியாகவும் சரி, அவங்க என்ன பிரச்சனைகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல வரதை கொஞ்சம் காது கொடுத்து பொறுமையாக கேட்டோம்னாவே இந்த பிரச்சனை முடிஞ்சு போயிடுச்சு, எந்த பிரச்சனையுமே வராது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸு? அடுத்து என்ன ஆனால் இப்போ வந்து நம்மளை பற்றி அவங்க ஒய்ஃப் என்ன நினைப்பாங்க, அவங்க ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டாங்க, அதாவது என்ன பண்ணுறாங்களோ சாப்பிட்டாங்களோங்கிற அவங்க அக்கறை இருக்கும்ல. அதே மாதிரி உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது ஃப்ரீ டைமில் இப்போ ஒர்க்கில் இருக்கீங்க, ஏதோ லஞ்சுக்கு பிரேக்கு எதுக்கோ போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல ஃபோன் பண்ணி என்னம்மா சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, சரி வேலையை பார்த்துக்கலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னு ஒரு சின்ன விஷயத்த சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரிங்களா? உங்கள் மேலே அவங்க அக்கறைப்பட்டு தான் காலையில் லஞ்சு என்னென்ன சாப்பிடணும், பிடிக்காதுன்னு எல்லாம் செஞ்சு கொடுத்து உங்களை அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஆனால் அவங்க சாப்பிட்றதுக்கு லேட் ஆகும். ஏன்னா வேலைகளை பார்த்துட்டு அவங்க வேலை செஞ்சால் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு வேலைகளை பார்த்துட்டு அந்த சாப்பாட்டை மறந்துடுவாங்க. சரிங்களா? அவங்க ஹெல்த்தவே பார்க்க மாட்டாங்க. குடும்பத்தில் இருக்கவங்க ஹெல்த்தை பார்ப்பாங்க, அவங்க ஹெல்த்தை பார்க்க மாட்டாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் ஒரு செகண்ட் ஆகுமா ஃபோன் பண்ணி என்னம்மா இன்னும் சாப்பிடலையா, சாப்பிடு, என்ன பண்ணுற இவ்வளோ நேரம் அப்படின்னு கொஞ்சம் பொறுமையாக அன்பாக தன்மையாக பேசிங்கன்னு வச்சுக்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரிங்களா? உங்களை மாதிரி அவங்களுக்கு கிடையாது. அது என்ன மாதிரி ஹஸ்பண்டு என்ன மாதிரி ஒய்ஃப் வந்து யாருக்குமே கிடைக்காது அப்படிங்கிற அளவுக்கு அவங்க புரிஞ்சு நடந்துவாங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ஒரு சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டாவே குடும்பத்தில் வந்து எந்த பிரச்சனையுமே வராது. சரிங்களா? இப்போ வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கும் அப்படின்னம்னா பேசுகிறத வந்து சங்கடப்படாமல் கண்ணை பார்த்து பேசணும்னா இப்போ வந்து அவங்க உண்மையாக அதாவது சந்தோஷமாக பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க மனசுக்குள்ள வந்து நிறைய வேதனைகள் கவலைகள் இருக்கும், அது நம்மளுக்கு தெரியாது. இப்போ வந்து கண்ணை பார்த்து பேசணும்னு வச்சுக்கவே அவங்க மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாங்க, கவலையோடு பேசுகிறாங்களா இல்லை சந்தோஷத்தில் தான் பேசுகிறாங்களா அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. இப்போ கவலையாக இருந்தாங்கன்னா ஏன் இப்படி பேசுகிற, வெளியில் சந்தோஷத்தை வச்சுக்கிட்டு வெளியில் சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் மனசுக்குள்ளே கவலைகள் இருக்கும். அவங்க கண்ணை பார்த்து பேசணும்னா அவங்க கண்ணை காட்டி கொடுத்துரும், நல்லா உண்மையாக பேசுகிறாங்களா பொய்யா பேசுகிறாங்களா அப்படிங்கும்போது நம்ம அவங்க எதை மறைக்கிறாங்க என்னங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அதனால வந்து கண்ணை பார்த்து பேசணும்னா அவங்கள கவலைகளை புரிஞ்சு அதை தீர்த்து வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எப்போ எதை பேசினாலுமே கண்ணை பார்த்து கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பேசணும். அப்போ தான் குடும்பத்தில் இருக்க பிரச்சனைலாம் கொஞ்சம் சால்வ் பண்ண முடியும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து வந்து என்னென்னா இப்போ ஒரு விஷயம் அவங்க பண்ணுறாங்க, ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணுறாங்க. இப்போ சுய தொழில் இல்லை வீட்டில் இருந்து ஏதோ பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஆசைப்பட்றாங்கன்னா அவங்களுக்கு பாருங்கள், உங்ககிட்ட சொல்கிறாங்கன்னா சரின்னு காது கொடுத்து கேட்டு இதை பண்ண சரி இப்படி பண்ணுமா, இதை பண்ணாத இது நல்லா இருக்குது, இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக பண்ணுங்கள். சப்போர்ட்டிவாக நீங்கள் பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க பண்ணுவாங்க. இல்லை நீ உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, இருக்கிற வேலையை பார்க்கவே முடியல, ஒழுங்காக இருக்கிற வேலையை ஒழுங்காக பாரு, தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி சிடுன்னு பேசிங்கன்னா அவங்களுக்கு அப்படியே மனசு விட்டு போயிடும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அவங்களும் குடும்பத்துக்காக தானே வேலைக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஒரு சப்போர்ட் நீங்கள் பாருங்கள், உங்கள்கிட்ட சொல்கிறாங்க இல்லை இது இது நல்ல விஷயமா இருந்தால் சரின்னு ஓகே சொல்லுங்கள். இல்லை சரியில்லாதன்னா இல்லைம்மா இதை பண்ணாத, வேறு ஏதாவது கிடச்சுன்னா அந்த மாதிரி தொழிலை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விஷயத்தில் நம்ம சப்போர்ட்டிவாக இருக்க பார்த்துக்கணும். சரிங்களா? நம்ம சொன்னோம்னா அவங்க கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. அதை சொல்கிற விதத்தில் தான் இருக்குது, பொறுமையாக சொல்கிறது தன்மையாக சொல்கிறதுல இருக்குது. சிடுன்னு கோவமாக சொல்லி அவங்க மனசை கஷ்டப்படுத்தக்கூடாது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்புறம் என்னன்னா இப்போ உண்மையான அன்பு வச்சுக்கோங்க. என்ன தெரியுமா, இப்போ ஹஸ்பண்டு ஏதோ ஒரு இப்போ ஆஃபீஸ்லேயோ இல்லை இப்போ ஊருக்குள்ளேயோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்க வந்து பாராட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஒய்ஃப் வந்து சந்தோஷம் பண்ணுவாங்க, பரவாயில்லை அவங்க ஹஸ்பண்டை இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அவங்கள பாராட்டுறதை வந்து பார்த்து ரசிப்பாங்க, சந்தோஷப்படுவாங்க. சரிங்களா? இதே இது தன்னோட ஒய்ஃபை வந்து வேறு யாராவது பாராட்டிட்டா ஆமாம் அவள் பண்ணுறதுக்கு இது பாராட்டு ஒன்று தான் கேடு அப்படி இப்படின்ட்டு அவங்கள வந்து இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசாதுங்க. சரிங்களா? இது வந்து நிறையா
வீட்டில் நடக்கிறது தான். சரிங்களா? அவங்களுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிக்கலனாலும் அவங்க வந்து கொஞ்சம் ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க, மற்றவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சரி நீங்களும் பரவாயில்ல, அது உள்ளே இருக்க நல்லதை மட்டும் பாருங்கள், கெட்டதெல்லாம் நினைக்காதீங்க. அவங்கள வந்து உங்கள் ஒய்ஃபு, அதாவது மற்றவங்க பாராட்டுற அளவுக்கு இருக்காங்க, ஆனால் நீங்கள் வந்து பாராட்டணும். ஏன்னா நீங்கள் தான் ஃபஸ்ட்டு அவங்கள பாராட்டுற மாதிரி பார்த்துக்கணும். சரிங்களா? அவங்களோட புரிஞ்சுக்கிறதே நீங்களாக தான் இருக்கணும் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறது. ஏன்னா தானே இருக்காதீங்க. அவங்களோட உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அவங்க என்ன பண்ணுறாங்க, உங்களுக்காக இருக்காங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக இருக்காங்க. அதே மாதிரி ஹஸ்பண்டாக இருந்தாலும் ஹஸ்பண்ட் வெளியில் வேலைக்கு போயிட்டு வராங்கன்னா அவங்க வந்தோடனே நம்ம இருக்கிற குறைகளை பூரா அவங்ககிட்ட திணிக்காமல் பொறுமையாக நேரம் காலம் பார்த்து உங்கள்கிட்ட உட்காந்து பொறுமையாக அவங்களெல்லாம் கவனிச்சுட்டு ஏதோ தூங்குகிற நேரம் ஏதோ டைம் கிடைக்கும்போது அவங்கள்ட்ட பொறுமையாக சொல்லணும்னா அவங்களும் புரிஞ்சு நடத்துக்குவாங்க. அங்கேருந்து டென்ஷனில் வரும்போதே எனக்கு அதில் அரிசி இல்லை, மண்ணெண்ணெய் அதாவது சிலிண்டர் இல்லை, ட்ரெஸ் எடுக்கணும், அப்படி இப்படின்னு நம்மளோட தேவையை பூரா அவங்கள்ட்ட திணிக்கக்கூடாது. ஏன்னா அவங்க வர வருமானம் எப்படி இருக்குன்னு தெரியாது. வாங்குறத கடை கட்டணும், வீட்டு செலவு பார்க்கணும், எல்லாம் இருக்குல்ல. அப்போ அவங்கள்ட்ட நேரம் பார்த்து அதை வந்து நம்ம சொல்லி புரிய வைக்கணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே ஒரு பிரயோஜனமாக இருக்கும். எல்லா வீட்டிலும் நடக்கிறதுக்காக தான் நான் போட்டிருக்கேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதை புரிஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா குடும்பத்துலேயும் ஒருத்தர் புரிஞ்சு சந்தோஷமாக வாழணும்னு ஆசை. வாழ்த்துக்கள். இது எல்லாரும் பிடிச்ச விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோவை பாருங்கள், பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ.